கருணாநிதி யார் என்று கேட்டால் சர்க்கரையில ஊழல் பண்ண திருட்டு கருணாநிதி என்று சின்ன பிள்ளைகள் சொல்லுடா. அதான் வரலாறு. நான் சொல்லல திருட்டு கருணாநிதி. திமுகவோட மாணவரணி அமைப்பாளர்கள் ராஜீவ்காந்தி சொல்லிருக்காப்ல, சக்கரநாற்காலி அதிகார கருணாநிதி சொல்லிருக்காப்ல. போய் வேணா அவன் போய் கேட்டுக்க கேட்பாங்க, நீங்க எப்படி சொல்லலாம் திருட்டு கருணாநிதி என்ன, நீங்க உங்களுடைய எவிடன்ஸ் இருக்குமாங்க? ஏன்னா இவங்க எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் திருடுவேன். சென்னை தாம்பரத்துல வெள்ளங்க, தாம்பரத்துல வெள்ளம் 525 வீட்டை திருட்டு. பாத்தியா பேப்பர் வச்சலாம், பாத்தீங்களா 525 வீட்டை திருட்டு. ஏன் வெள்ளத்தை பத்தி திருடுன்னு அவன் கேட்டிருக்காங்க. மற்ற நேரத்தில் திருடணும்னா சிசிடிவி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பதான் சிசிடிவி ஒர்க் ஆகல, மின்சாரம் இல்ல, தண்ணியில திருட்டு ஓடினாலும் திரட்டி ஓடிட முடியாதா, அதுதான் திருடணும் பாதி பேர் திமுக கவுன்சிலர் இருப்பான் போல இருக்கு. எனக்கு எந்த ஏரியால கரண்ட் வரல, எந்த ஏரியால சிசிடிவி ஒர்க் ஆகல, எந்த ஏரியால யார் வீட்டுல தாலி செய்து பெருசா இருக்குன்னு பார்த்து கலவாண்டிருக்காங்க. பூரா தென் மாவட்டத்துக்கு வந்துச்சுங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, நம்ம மணிகடை வச்சு நம்ம அண்ணாச்சி மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. கிளம்பி பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. 30 பவுன் 40 பவுன் 20 பவுன் 525 வீட்டுல டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் திருட்டு பதிவாயிருக்கு தாம்பரம் மாநகராட்சியில. பொய் சொல்லல, தினத்தந்தி செய்தி இருக்கிறது. அதே மாதிரிதான் எவிடன்ஸ் இல்லாம திருட கூட்டம் தான் திருட்டு திமுக கூட்டம். அந்த தாம்பரத்தை கலவண்டாங்க கட் பண்ணி இப்படி எவிடன்ஸே இருக்காது, ஒரு ஆதாரம் இருக்காது, தடயமே இல்லாம திருடுவாங்க. சந்தகோழி படத்துல வீராஜா செஞ்சுவோம், தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, தடயம் இல்லாம செய்யணும். அது எழுதப்பட்டது கருணாநிதிக்காகத்தான். தடையவே இருக்காது. ஏவாவேலுக்கு சொத்து இருக்கு உனக்கு தெரியும், ஜலதச்சனுக்கு சொத்து இருக்கு உனக்கு தெரியும், நயினார் நாகேந்திரனுக்கு சொத்து இருக்குது உனக்கு தெரியும், சிவபத்மநாப அண்ணாச்சிக்கு எங்க சொத்து இருக்குன்னு கூட எங்க அண்ணன் வின்சனுக்கு தெரியும். அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு வின்சென்ட். அண்ணன் போட்டு விடுங்க, தாவூர் சித்திரம் பக்கத்துல புது வீடு பிள்ளை பேர்ல வாங்கியிருக்காரு, போட்டு விடுங்கன்னு சொன்னது எங்க அண்ணன் வின்சென்ட் தான். அவர் ஏன் மேல கோபப்பட்டாரு, ஐயா தகவல் கொடுத்த தெய்வங்கள் இங்க இருக்கியா. அப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் சொத்துக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு சொத்துக்கு யாருக்கா தெரியுமா? ஏவாவேலு 1980 இருந்து தாங்க எம்எல்ஏ. ஜெகத்ரட்சகன் 1990க்கு அப்புறம் தான் அரசியல பெரியார வர்றாரு. அது 2009க்கு அப்புறம் தான் திமுக ஜொலிக்கிறார் எம்பி ஆகி. செந்தில் பாலாஜி 2001க்கு அப்புறம் தான் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி வர்றாரு. இவங்க கிட்ட இத்தனை கோடி இருக்குன்னா 1967 இருந்து இந்த ஏவாவேலுக்கும் ஜெகத் ரட்சகனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் KKSSRக்கும் KN நேருக்கும் பொன்முடிக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கும் எப்படி திருடணும் என்று கற்றுக் கொடுத்த கருணாநிதி குடும்பத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் யாராவது கண்டுபிடி முடியாது. அதுதான் அங்கதான் நிக்கிறான். அதிமுக வெறும் 60 கோடியா, 60 கோடி ஜெயலலிதாவும் சசிகலாவும் இந்த கோடி 60 கோடி மாட்டிக்கிட்டாங்களா? 60 கோடி, 4 வருஷம் ஜெயிலு, களி, ஊதுவத்தி உருட்டி, 10 கோடி ஃபைன் கட்டி, அரசியல் வாழ்க்கை நாசமாயி, ஜெயலலிதா இறந்து, சசிகலா வீட்டுக்கு போய் டிடிவி கட்சி ஆரம்பிச்சு அது நாசமத்து நடத்துறதுக்கு போய் அரவிந்த் போன அண்ணன் தம்பி எல்லாம் நடத்துறதுக்கு வந்து அமமுக குமுக போய் புஷ்பாலி முடிஞ்சுல, சொத்து பத்திரம் கையாச்சுல. இவங்க கட் பண்ண இவங்க அவன் வெறும் 60 கோடி சொத்து சேர்த்தான். இவன் எத்தனை 1000 கோடி சேர்த்துக்கான். கலைஞர் டிவி, முரசொலி அறக்கட்டளை, அஞ்சுகம்மாள் அறக்கட்டளை, சன் டிவி, ஆதித்யா, கிளவுட் நைன் மூவிஸ், ரெட் ஜான் மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், எத்தனை ஏன்னா அதிமுக திருடுவதில் LKG, இவன் திருடுவதில் PhD. இவன் PhD முனைவர் பட்டம் கண்டுபிடிக்க முடியாது.